சிகரெட் பற்ற வைக்கிற இந்த கேஸ் லைட்டர்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றது தான் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாகவே இந்த கேஸ் லைட்டர் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பு, நம்ம வந்து கையில் பிடிச்சி அழுத்தணும் அப்படின்னா அது வந்து ஃபயரை வந்து உருவாக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு விதமான லைட்டர். இன்னொரு விதமான லைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பேர் வந்து ஸ்பார்க் வீல். ஸோ அந்த வீலை பிடிச்சி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அந்த சுற்றின கையோடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா ஃபயர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மெத்தடு. ரெண்டுக்கும் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபயரை தான் உருவாக்குது. கான்செப்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று, ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து மாறுபடுது. என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக அந்த பட்டன் வச்சு நம்ம வந்து ஃபயர் பண்ணுறோம்ல, ஸோ அந்த இதை லைட்டரை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் வந்து இருக்கும். ட்ரிகர் அப்படின்னா நம்ம வந்து அழுத்துறோம்ல, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்கும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிகரு. நம்ம வந்து அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ட்ரிகர் போயிட்டு கீழே இருக்கிற பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அடிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த பீசோ எலக்ட்ரிக் அந்த கிறிஸ்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வெளியில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மெல்ல மெல்ல மேலே வந்து ஃபயரை வந்து உருவாக்கும். ஸோ நம்ம வந்து அழுத்துறோம் அப்படின்றப்போ ஸோ அதிலேருந்து ஒரு தீப்பொறி வந்து வரும். அப்படி அழுத்தக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். அடியில் இருக்கிற அந்த லிக்விட் வந்து எப்படி வந்து இந்த போர் பைப்லாம் வந்து நம்ம வந்து தண்ணி அழுத்தணும் அப்படின்னா கீழே இருந்தும் தண்ணி மேலே வந்து பம்ப் ஆகி வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு ப்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனர்ஜி வந்து இதுக்கு கொடுக்குது, அந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுக்கு வந்து கொடுக்குது. மீதி எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து பம்ப் பண்ணுது. இந்த லைட்டரை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து என்ன லிக்விட் இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பெட்ரோல் தான் இருக்குது இல்லை டீசல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிருந்தோம் இத்தனை நாள். ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியூட்டேன் அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்குது. இந்த பியூட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேமபிள் லிக்விடு. நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி போயிட்டு அந்த லிக்விட் மேலே வந்து படும்போது உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அங்கே வந்து ஃபயர் வந்து உருவாகுது. இது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் டைப்பில் இருக்கக்கூடிய லைட்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதே ஸ்பார்க் வீலில் வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், ஸ்பார்க் வீலை வந்து ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஸோ அப்படி வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோனில் போய் உரசும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபயர் வந்து உருவாகும். அதில் சேம் நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இதிலே வந்து சேம் வந்து பம்ப் ஆகி அந்த ஃப்ளூயிடு பார்த்திங்கன்னா மேலே வந்து வரும். அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா பியூட்டேன் கேஸ் பார்த்திங்கன்னா மேலே வரும். ஸோ அப்படி வந்து வரும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துறது என்ன அப்படின்னா அந்த இதுதான் பட்டன் டைப் தான் வந்து பயன்படுத்தணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் டைப்பில் வந்துச்சு. பட் ரெண்டுத்தில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். பாதுகாப்பாக நம்ம வந்து பயன்படுத்தினா ரெண்டுமே வந்து பெட்டர் தான். அண்ட் தென் இதில் அந்த வீல் வரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கையை வந்து அதிகமாக சுற்றுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் நம்ம அந்த பட்டன் டைப்பில் வர அந்த லைட்ஸை வந்து எடுத்து அதை வந்து உடச்சி அது உள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த ட்ரிகரை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே கையில் கரண்ட் அடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங் நம்மளுக்கே வரும். நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதை லைட்டரை வந்து உடச்சி வச்சு பாருங்கள். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, நானும் பார்த்தீங்கன்னா பலமுறை பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து எப்படி வேலை செய்யுது என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு இது ட்ரிகரு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் இருக்குது. அந்த ட்ரிகர் வந்து பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலில் வந்து அடிக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி கிட்ட போயிட்டு அந்த லிக்விட் வந்து படும்போது அடியில் இருக்கிற அந்த பியூட்டேன் கேஸ் போய் படும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து உருவாகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.